பட்டுக்கோட்டை அருகே ஆடு திருட்டு விவகாரத்தில் அரங்கேறிய கொலையில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு கொலையாளியை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர் சிக்கியது எப்படி? ஆடு திருடியதை பார்த்துவிட்ட நபரை அடித்து கொன்று பெட்ரோல் ஊற்றி எரித்துவிட்டு தலைமறைவானவர் 5 ஆண்டுகளுக்கு பிறகு கைது செய்யப்பட்டுள்ளார். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த திருச்சிற்றம்பலம் அருகே உள்ள நரியங்காடு கிராமத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டு ஜூலை 13ஆம் தேதி பாதி எரிந்த நிலையில் 30 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் ஒன்று கிடந்தது. அது குறித்து கிராம நிர்வாக அலுவலர் தனசேகரன் கொடுத்த புகாரின் பேரில் திருச்சிற்றம்பலம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். சடலம் கிடந்த இடத்தில் ஒரு சாக்கு மூட்டையில் இரத்தக்கரை படிந்த பெட்ஷீட், துண்டு, சிவப்பு நிற டி-ஷர்ட், ஊதா நிற கைலி உள்ளிட்டவை இருந்தன. தடய அறிவியல் நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் பிரிவினர் அதனை கைப்பற்றி ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் ஆடு திருட்டு விவகாரத்தில் கொலை நடந்திருப்பது தெரியவந்தது. கடந்த 2019ஆம் ஆண்டு ஜூலை 8ஆம் தேதி திருச்சிற்றம்பலம் பகுதியைச் சேர்ந்த மதியழகன் என்பவரது 100 ஆடுகள் திருடப்பட்டன. ஆடு திருட்டு போனது குறித்து மதியழகன் தேடிச் சென்ற போது புனல்வாசல் பகுதியில் ஆடு மேய்க்கும் புதுக்கோட்டை மாவட்டம் குலவாய்ப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 42 வயது ராஜா என்பவரிடம் திருடப்பட்ட ஆடுகள் இருப்பதை பார்த்துள்ளார். அந்த ஆடுகளை மர்ம நபர்கள் கடத்தி வந்தபோது தாம் பார்த்து மீட்டதாக கூறி மதியழகனிடம் ஆடுகளை ராஜா ஒப்படைத்துள்ளார். இதனிடையே தனது ஆட்டுப்பட்டி குறித்து மர்ம நபர் ஒருவர் புனல்வாசல் கிராமத்தைச் சேர்ந்த செல்லப்பனிடம் விசாரித்ததாக மதியழகனுக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன்படி அந்த மர்ம நபர்தான் ஆடுகளை திருடியிருக்க வேண்டும் என்று கருதினார். எனவே அவரை தீர்த்து கட்ட மதியழகன் மற்றும் அவரது சகோதரர்கள் திட்டமிட்டிருந்ததாகவும் அவர்கள் கொலையில் ஈடுபட்டிருக்கலாம் என்றும் போலீசார் கருதியுள்ளனர். அதன் பேரில் மதியழகன் மற்றும் அவரது சகோதரர்களின் மொபைல் பதிவுகளை ஆய்வு செய்து அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அவர்களுக்கும் கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது தெரிய வந்தது. அதனால் வழக்கில் தொய்வு ஏற்பட்டது. கடந்த சில ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்ட இந்த வழக்கை விரைந்து விசாரித்து குற்றவாளிகளை கைது செய்ய தஞ்சை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் உத்தரவிட்டார். அதன் பேரில் சிறப்பு தனிப்படை அமைத்து தீவிர விசாரணை நடத்தப்பட்டது. சிறப்பு உதவி ஆய்வாளர் மோகன், தலைமை காவலர் புகழேந்தி உள்ளிட்டவர்கள் தீவிர விசாரணையில் இறங்கினர். மீண்டும் திருச்சிற்றம்பலம் பகுதியைச் சேர்ந்த மதியழகன், அவரது சகோதரர்கள் ஆகியோரை விசாரித்துள்ளனர். அப்போது திருடு போன ஆடுகளை திருப்பிக் கொடுத்த ராஜா மீது சந்தேகம் ஏற்பட்டது. அவரை விசாரணை வளையத்திற்குள் உட்படுத்தினர். அப்போது மதியழகன் ஆடுகளை திருடியது ராஜாதான் என்பதும், ஆடுகளை திருடிய போது அவற்றை பட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 30 வயது ஆறுமுகம் என்பவர் பார்த்துவிட்டதால் தன்னை போலீசில் காட்டிக் கொடுத்து விடுவார் என்று கருதியிருக்கிறார். அதற்காக ஆறுமுகத்தை கொலை செய்ய முடிவெடுத்துள்ளார். அவரை சந்தித்து வேலை வழங்குவதாக ஆசை காட்டி திருச்சிற்றம்பலம் சுடுகாட்டு பகுதிக்கு அழைத்துச் சென்று கொலை செய்து எரித்திருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து ராஜாவை 5 ஆண்டுகளுக்கு பிறகு போலீசார் கைது செய்தனர். ஆறுமுகத்தை கொலை செய்தது எப்படி என்பது குறித்தும் ராஜா திடுக்கிடும் தகவலை வெளியிட்டுள்ளார். சுடுகாட்டுக்கு அழைத்துச் செல்லப்பட்ட ஆறுமுகத்தோடு சேர்ந்து மது அருந்தியதாகவும், ஆறுமுகத்துக்கு போதை தலைக்கேறிய நிலையில் தாம் மறைத்து வைத்திருந்த இரும்பு கம்பியால் தலையில் அடித்து தாக்கி கொலை செய்ததாகவும் கூறியிருக்கிறார். பின்னர் சடலத்தை நரியங்காடு பகுதியில் போட்டு பெட்ரோல் ஊற்றி எரித்து விட்டதாக ராஜா வாக்குமூலம் அளித்திருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட ராஜாவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைத்தனர். ஆடு திருடியதை பார்த்துவிட்ட நபரை கொலை செய்து பெட்ரோல் ஊற்றி எரித்து கொன்ற வழக்கில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு துப்பு துலக்கி குற்றவாளியை கைது செய்த தனிப்படை போலீசாரை தஞ்சை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் வெகுவாக பாராட்டியுள்ளார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.